வணக்கம், நான் உங்கள் கோடங்கி. புராண கதைகள் நிறைய படிச்சிருப்போம் நம்ம. அப்படி ஒரு விஷயத்துல பாத்தீங்கன்னா, ஒரு முறை ராமர் வேட்டையாட காட்டுக்கு போனாராம். ஒரு சின்ன குட்டி கதை சொல்றேன். அதுக்கப்புறமா நான் என்னத்துக்காக பேச வந்திருக்கேன்னு சொன்னா உங்களுக்கு கரெக்டா இருக்கும். அப்படி வேட்டைக்கு போன இடத்துல அவரு ஒரு ஒரு இடத்துல ரொம்ப களைச்சு போயிட்டு உட்கார்றாரு. கையில வில்லு, இந்த பக்கம் அம்பு வச்சிருக்காரு, இந்த பக்கம் வில் வச்சிருக்காரு. அந்த அம்பு அம்பரா துணின்னு சொல்லப்படுகிற முதுகுல அந்த இது வச்சிருப்பாங்க இல்லையா? அதுல தானே எல்லா அம்புகளும் போட்டு வச்சிருப்பாங்க. அப்படி அதுக்குள்ள போடாம கையில வச்சிருந்த ஒரு அம்ப தரையில குத்திட்டு உட்கார்ந்துட்டாரு. ரொம்ப களைச்சு போனதுனால கொஞ்ச நேரம் கழிச்சுட்டு மீண்டும் திரும்பி வேட்டைக்கு கிளம்பலான்னு கிளம்பும்போது தரையில் குத்தப்பட்ட அம்பை எடுக்கிறாருங்க. எடுக்கும்போது பாத்தீங்கன்னா அம்பினுடைய நுனியில ரத்தக்கரையை பார்த்த உடனே அதிர்ச்சி அடைஞ்சு போயிட்டு அவர் திரும்பி கீழே பார்க்கிறாரு. பூமியில ஒரு தேரை மீது அந்த அம்பு குத்தப்படுது. தேரை காயப்பட்டிருக்கு. பார்த்த உடனே ராமர் ரொம்பவே மனம் வருந்தி போய், என்னத்துக்காக நீ இப்படி குத்துப்பட்டிருக்க? நான் தான் குத்த வரனே, நீ குரல் கொடுத்துருக்கலாமே, வழக்கமா நீ என்னை ராமா ராமான்னு கூப்பிடுவியே, நீ கூப்பிட்டு இருந்தா நான் உன்மேல் குத்தாம இருந்திருப்பனே அப்படின்னு சொல்லி ராமர் கேட்டதாக அந்த புராண கதையில ஒரு விஷயம் வரும். அப்ப அந்த தேரை சொன்னிச்சான், நான் எனக்கு ஆபத்து வரும்போது ராமா ராமான்னு கூப்பிடுவேன், நீங்க என்னை காப்பாத்துவீங்க. இப்போ ஆபத் பாந்தவனே என்னை தாக்க வரும்போது நான் யாருக்கிட்ட முறையிடுவது அப்படின்னு சொல்லி அதனால தான் ரொம்ப அமைதியாக இருந்துட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த தேரை சொன்னதாக அந்த கதையை படிச்ச ஞாபகம் எனக்கு. இப்ப ஏன்டா இந்த கதையை சொல்றேன்னு நினைக்கிறீங்களா? ஒரு மனிதனுடைய சாமானிய மனிதனுடைய இறுதி நம்பிக்கை, இறுதி இடம் அப்படின்றது பாத்தீங்கன்னா நீதிமன்றம், நீதி. அந்த நீதியை நோக்கி தான் அவர்கள் நடைபயணம் போவாங்க. அங்க போய் தான் கடைசி நம்பிக்கையை எதிர்பார்த்து காத்திருப்பாங்க. இப்ப என்ன அப்படின்னா, அந்த நீதிபதி அந்த அந்தஸ்தில் நீதியை தன்னுடைய கையில வைத்து நீதி பரிபாலனம் பண்ணக்கூடிய இடத்துல இருக்கிறவர்கள் மூலமாக அவங்க என்னென்ன விஷயங்கள் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்த்துறாங்க, மக்கள் எந்த அளவுக்கு அவங்க மீது நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள் என்பதில் பல்வேறு சந்தேகங்களும் அச்சங்களும் பல்வேறு குழப்பங்களும் பல்வேறு பிரச்சனைகளுமே இப்ப சமீப காலமா நிறைய ஓடிக்கிட்டு இருக்கு. இப்ப நம்ம எதையும் பின் பாயிண்ட் பண்ணி சொல்ல போறதே இல்லை. ஆனாலும் ஒரு விஷயத்த குறிப்பிடணும். இப்ப நான் பேசிக்கிட்டு இருக்கும்போதே பின்னாடி ஒரு காட்சி ஓடும், இல்ல சைட்ல ஒரு காட்சி ஓடும். அந்த காட்சி பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஒரு காலி கிரவுண்டு, ஃபுல்லா கருவேலை காடுகள், அங்க ஃபுல்லா கருவேலை செடி முளைச்சு போயிட்டு கண்கட்டிய தூரம் வரைக்கும் பயங்கரமா கருவேலை காடா தான் இருக்கு. இந்த காலி இடம் யாருக்கு சொந்தமானது? இந்த காலி இடத்துல இப்ப என்ன நடந்துகிட்டு இருக்கு, அங்க என்ன சிக்கல் போயிட்டு இருக்கு அப்படின்றத பத்தின வீடியோ தான் இது. இந்த வீடியோவுடைய நோக்கம் மிக மிக தெளிவாக ஒரு விஷயத்தை புரிஞ்சுங்க. இது முழுக்க முழுக்க அந்த பகுதியிலே கிட்டத்தட்ட 3-4 தலைமுறையாக வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களுடைய பிரச்சனைகளை வெளி உலகத்திற்கு எடுத்து கொண்டு வருவது மட்டும்தான், வேற எந்த நோக்கமும் அதுல இல்லை. அதை நீங்க தெளிவா புரிஞ்சுக்கிட்டா போதும். காரணம் என்ன அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு 70 வருஷத்துக்கு முன்னாடினா இந்த இடம் முழுமையான ஒரு விவசாய பகுதியாக, கடுமையான பொட்டல் காடாக, அந்த இடத்துல விவசாயம் அதிகமா பண்ணக்கூடிய மக்கள் தான் வாழ்ந்துருக்கிறாங்க. அதுல இந்த நிலத்திலே விவசாயம் பண்ணவங்க வெளியே போய் எங்கேயோ தூரத்துல இருந்து விவசாய வேலைக்கு வந்தா தாமதம் ஆகுதுன்றதுனால இந்த இடத்துக்கு சொந்தக்காரர்களாக இருந்தவர்கள், நீங்க இந்த இடத்து ஓரத்திலேயே நீங்க ஒரு குடிசையை போட்டு வாழ்ந்துங்கன்னு சொல்லி ஒரு இடத்தை அவர்களுக்காக கொடுத்துருக்குறாங்க. அந்த காலகட்டத்திலலாம் இப்ப இருக்கிற மாதிரி நம்பிக்கைகளோ இப்ப இருக்கிற மாதிரி பிரச்சனைகளோ அப்ப கிடையாது. நம்பிக்கையின் அடிப்படையில் தான் எல்லாமே நடக்கும். எதுவும் பேப்பர்லயோ ஆவணங்களாகவோ அதிகாரப்பூர்வ பக்கங்களாகவோ இருக்காது. அந்த அடிப்படையில அவங்க குடியமர்த்தப்பட்டாங்க. அங்கேயே குடியிருந்துட்டு அப்படியே வயல் வேலைக்கு போனாங்க. அப்படி காலப்போக்கில் அது காலங்கள் மாற 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 அந்த இடத்தினுடைய தன்மையும் மாறுது. ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா விவசாயம்லாம் பட்டு போயிட்டு அந்த இடத்துல முழுக்க முழுக்க செங்கல் சூளைகள் அதிகமா நடக்க ஆரம்பிச்சிருச்சு. முழுக்க முழுக்க செங்கல் சூளை தான். இப்ப நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிற இடத்துல பாத்தீங்கன்னா முழுமையா செங்கல் சூளை தான் இருந்திருக்கு. அங்கேயும் இந்த மக்கள் வேலை பார்த்திருக்காங்க. இங்க விவசாயம் பட்டு போன பிறகு அவங்களுக்கு வேற வேலை வேணும் இல்லையா, வாழ்வாதாரம் வேணும் இல்ல. கிட்டத்தட்ட 3-4 தலைமுறையா அங்க இருக்காங்க. அப்ப அவங்களுக்கு அங்க ஒரு வேலை வேணும்ன்றதுனால செங்கல் சூளையில வேலை பார்த்துட்டு இங்க இருக்காங்க. அப்ப குடிசைகளாக இருந்தது, படிப்படியாக ஒரு ஷீட்டு வீடா மாறுது, ஓட்டு வீடா மாறுது. இப்பொழுதுதான் ஒரு சில வீடுகள் மட்டும் தான் தளம் போடப்பட்டிருக்கு. குறிப்பா ஒரு 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 15-20 குடும்பங்கள் கரெக்டா அந்த சாலையை ஒட்டி இருக்கிற பகுதியில இருக்காங்க. இவங்க தான் அந்த இடத்தினுடைய அந்த ஒதுக்குப்புறமாக அந்த காலகட்டத்தில், இப்பதான் ரோடு போட்டாங்க, பயங்கர நாகரிகம் எல்லாம் வளர்ந்துருச்சு. இது முன்னாடி காடா இருந்த இடத்துல இவங்க தன்னுடைய எல்லா உழைப்பையும் போட்டு அந்த இடத்த உருவாக்கி வச்சிருக்காங்க.
இந்த இடத்துக்கு சொந்தக்காரர்கள் சொல்லக்கூடிய ஒருத்தர், அது ஒருத்தர் கிடையாது, நிறைய பேர் இருக்காங்க. இந்த இடத்தினுடைய விஸ்தீரணம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 51 ஏக்கர் 87 சென்ட், ஏறக்குறைய 52 ஏக்கருங்க. இந்த 52 ஏக்கரும் இப்பொழுது சட்ட சிக்கலுக்குள் சிக்கி இருக்கிறது. அப்ப இந்த 52 ஏக்கரை வைத்து நீதிமன்றத்துல பல வழக்குகள் நடந்துகிட்டு இருக்கு. ஏன் நடக்குது அப்படின்னா, திடீர்னு ஒரு ட்ரஸ்ட் இந்த இடம் எங்களுக்கு சொந்தமான இடம் அப்படின்னு சொல்லி உள்ள வராங்க. யார் இந்த ட்ரஸ்ட் அப்படின்னா, கந்தசாமி அறக்கட்டளை எல்லாருக்கும் தெரியும். பச்சையப்பா அறக்கட்டளை, கந்தசாமி அறக்கட்டளை உங்களுக்கு தெரியாம இருக்க வாய்ப்பு இல்லை. அவங்க நிறைய கல்வி நிறுவனங்கள் நடத்துறாங்க. அவங்க கிட்ட நிறைய ஏக்கர் கணக்கான விஷயங்கள், ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. பல இடங்களே அவங்க நிர்வாகம் பண்றாங்க, பல இடங்களை குத்தகைக்கு விட்டுருவாங்க. விற்க முடியாது, ட்ரஸ்ட் சொத்துக்களை குத்தகைக்கு தான் விட முடியும். அந்த குத்தகைன்றது குறுகிய கால குத்தகையாக இருக்காது, நீண்ட கால குத்தகையா இருக்கும். ஒரு 10 ஆண்டுகள், 20 ஆண்டுகள், 30 ஆண்டுகள், சில நேரங்களில் 99 ஆண்டுகள், 50 ஆண்டுகள் அப்படின்னு சொல்லி பெரும்பாலும் இந்த அறக்கட்டளை மட்டும் இல்ல, பெரும்பாலான அறக்கட்டளைகள், கோயில் நிலங்கள் எல்லாம் இப்படித்தான் குத்தகைக்காக விடப்படுது. அப்படி குத்தகைக்கு எடுக்கிறவர்கள் அவங்க வணிக ரீதியா அங்க பல்வேறு விஷயங்கள் பண்ணிப்பாங்க. கல்லூரி கட்டிப்பாங்க, கல்வி நிறுவனம் கட்டுவாங்க, தொழிற்சாலை கட்டிப்பாங்க, ஏதோ வாட்டவர் அங்க கட்டிப்பாங்க. அதற்கான உரிய குத்தகை தொகையை ஆண்டுதோறும் அவங்க கட்டுவாங்க. சில குத்தகைதாரர்கள் மாதந்தோறும் கட்டுவாங்க. பல விஷயங்கள் நடக்கும். இப்ப இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, இந்த 52 ஏக்கரை, சுமார் 52 ஏக்கரை குத்தகைக்கு விடுவதற்கு அறிவிப்பு கொடுக்குறாங்க. அது பத்திரிகைகள்லாம் அந்த அறிவிப்பு வெளியில வருது. அந்த பத்திரிகை குறிப்பையும் நான் இங்க போடுறேன் பாத்துங்களேன். அப்படி அறிவிப்பு வெளியிடும் போது அந்த அறிவிப்புல ஒரு வார்த்தை ரொம்ப தெளிவா அழகாக, அது தமிழ்ல வெளியிடப்பட்ட ஒரு அறிவிப்பு, அந்த அறிவிப்புல தெளிவா ஒரு வாசகம் இடம்பெற்றிருக்கு. உள்ளது உள்ளபடி அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தையை போட்டிருக்காங்க. ஏண்டா உள்ளது உள்ளபடி அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தையை போட்டிருக்காங்கன்றது பல பேருக்கு தெரியாது. நீங்க அந்த இடத்த போய் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த அளவுக்கு அந்த இடம் முழுக்க 52 ஏக்கரும் முள்காடாக இருக்கிறது. குடியிருக்கிற 15-20 வீடுகளை தவிர பாக்கி முழுமையும் முள்காடாக தான் ஆக்கிரமிச்சிருக்கு. அந்த இடத்தை சீர் செய்து சமன்படுத்துவதற்கு பல கோடிகள் செலவாகும், பல மாதங்கள் ஆகும் அதை சரி பண்றதுக்காக. இப்ப இது குத்தகைக்கு வருது. சரி, இடத்து சொந்தக்கார் குத்தகை விடுறாங்க, இதுல என்னங்க பிரச்சனை இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இங்க தாங்க இவங்க சட்ட சிக்கலை எழுப்புகிறார்கள். இந்த ட்ரஸ்ட் எங்களுக்கு சொந்தமான இடம்னு சொல்லக்கூடியவர்கள், ட்ரஸ்ட் சார்பா வந்த எதையும், அங்கே குடியிருக்கிறவங்களும் சரி, அந்த இடத்தினுடைய சொந்தக்காரர்கள் நாங்க தான் சொல்லக்கூடியவர்களும் இதை மறுக்கிறார்கள். கிடையாதுங்க, அப்படி இந்த ட்ரஸ்ட்டுக்கும் இந்த இடத்துக்கும் சம்பந்தமே இல்லை, எப்படி இந்த ட்ரஸ்ட் உள்ள வந்தாங்கன்னே தெரியல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அவர்கள அந்த பகுதியில வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு சிலரை நம்ம போய் சந்திச்சோம். அவர்கள் பேசின விஷயத்தையும் இப்ப கேளுங்க நீங்க. சில நாட்களுக்கு முன்னே நாங்க ஒரு அறிவிப்பு பார்த்தோம், பொது அறிவிப்பு. அது என்னன்னாக்கா, இந்த பச்சைப்பாஸ் ட்ரஸ்ட் 52.87 என்ற ஏக்கர் ஏலத்துக்கு விடுறதா கேள்விப்பட்டோம். அப்படி கேள்விப்படும் போது சில பேர் 1-2 பேர் பார்வையிட வராங்க. அந்த பார்வையிடும் போது என்னங்க அப்படின்னு கேட்கும் போது, இல்லைங்க இது பச்சைப்பாஸ் ட்ரஸ்டில் வருது, இதை நாங்கள் காலி பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி சொன்ன உடனே இங்கே இருக்கிற மக்கள் எல்லாம் கொதிப்படைஞ்சு ரொம்ப ஆக்ரோஷமாயிட்டாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்தவங்க எங்கள் அப்பா, எங்கள் அப்பாவுக்கு அப்பா, அவங்களுடைய அப்பா, 3 தலைமுறையா 3-4 தலைமுறையா நாங்கள் வாழ்ந்துட்டு வரோம். எனக்கு வயசு 68 வயசு ஆகுது. எங்களை காலி பண்ணு அப்படின்னாக்கா நாங்கள் எங்கே போவோம்? நீதிமன்றத்துக்கு தான் போவோம். நீதிமன்றத்துக்கு போய் நாங்கள் நாடணும். நீதிமன்றத்துக்கு போனால் கூட எங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கணும், எங்கள் குடியிருப்புக்கு பாதுகாப்பாக இருக்கணும். அதுக்கு என்ன செய்யணுமோ அதுக்கு நாங்கள் செய்துக்குவோம். அதுக்கு உறுதுணையாக இருக்கிறதுக்கு யார் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு உறுதுணையாக இருக்கணும். பார்வையிடுறவங்க நாங்கள் சர்வேயரை கான்டாக்ட் பண்ணோம். நாங்கள் இந்த மொத்த இடமே ஏதோ ஒரு 5 அடி 10 அடி வருதுன்னா கூட நாங்கள் விட்டுவிடுவோம். இப்போ மொத்த இடமே வருது அப்படின்னாக்கா எங்களுக்கு பீதியாக இருக்காதுங்களான்னா, அவங்க விட்டுவங்க ஏற்கனவே அந்த கடைசியில் இருக்கிற பெரிய ஒரு காணிக்கல் இருக்குது, அந்த காணிக்கல்லோட போட்டு பென்சிங் போட்டு விட்டாங்க. அது 80 வருஷமா. இந்த பக்கம் இது பிடபிள்யூடி கல் போட்டிருக்கு பாருங்க. பிடபிள்யூடி கல் ஏரி இது ஸ்டாப் பண்ணிட்டாங்க. நடுவில் நாங்கள் இருக்கிறோம்.
இப்போ திடீர் இப்போ 80 வருஷமா இல்லாதது வந்து இப்போ என்ன முளைச்சின்னு வந்தது, அது எங்களுக்கு தெரியலையே, என்னன்னு தெரியலையே. இப்போ நான் அந்த பள்ளத்தெல்லாம் வந்து நாங்கள் துத்து அதை ஆளாக்கி இப்போ பார்வையான பிறகு இப்போ வந்து பார்வையாயிடுச்சுன்னு இந்த இடத்த வந்து கேட்கறதுக்கு இப்ப நீங்க இப்போ உங்க ஏஜே கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ஒரு 68 வயசு. 60 வயசு 68 வயசு. ஆமா, நீங்க சின்ன வயசுல இருந்த அந்த நான் டைம் இங்க தான் பிறந்தேன். இங்க அந்த நேரத்துல இங்க எப்படி இருந்துச்சு இந்த இடம்? இப்ப நம்ம பார்வையா இருக்கு இங்க நீங்க இருக்கும்போது வெறும் முள்ளு காட்டுங்க, இதெல்லாம் வயல், எல்லாம் வயல். நாங்க வந்து என்னுடைய மூதாதையருங்க, எங்களுக்கு அப்பாவுக்கு அப்பா எல்லாம் வந்து இந்த இடத்துல தான் விவசாயம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு 15 குடும்பத்துக்கு வந்து அந்த நாயுடு என்ன பண்ணாரு, நீங்க வாழ்வாதாரத்துக்கு வந்து இந்த இடத்துல இருங்க, இந்த பள்ளத்தை வந்து வந்து கொட்டி நிறவி வீடு கட்டின்னு இருங்க அப்படின்னு சொன்னாரு. அதே போல நாங்க வந்து அவங்களுக்கு சக்திக்கு தகுந்த மாதிரி, அவங்களுக்கு வீடுக்கு தகுந்த மாதிரி, ஜனத்துக்கு தகுந்த மாதிரி அவங்க மண்ணை கொட்டி நிறவி வீடை கட்டின்னு இருந்தோம். ஃபர்ஸ்ட் வந்து எடுத்துனோம்னா பில்டிங் எல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க, வெறும் குடிசை தாங்க. எனக்கு கருத்து தெரிஞ்சு நாங்கள் வந்து குடிசையில தான் இருந்தோம். அதுக்கப்புறமா தான் என்னுடைய 2 அப்பா அம்மா வந்து சீட்டு ஒன்று போட்டார். அதுக்கப்புறமா என்னுடைய தலைமுறையில தான் வந்து செங்கல்ல வந்து வீடு கட்டி அதுக்கப்புறமா தளம் போட்டு ஆரம்பிச்சோம். இன்னைக்கு பார்வையா வந்து விலை உயர்ந்து போச்சுன்ட்டு இது எல்லாத்தையும் மடக்கின்னு வராங்களே. இந்த 80 வருஷமா நீங்க வந்து எங்க போயிருந்தீங்க? நீங்க சமூக ஆர்வலரா என்னுடைய கவனத்துக்கும் எனக்கு கிடைச்ச தகவல் பார்த்தீங்கன்னாக்க, இந்த நிலமே வந்து கண்டிப்பா டெஸ்டோட லேண்டு கிடையாது. இதுக்கு பூர்வீக ஓனர்கள் வந்து வேற நாய்க்கர்கள், நாயுடுகள், அந்த மாதிரி ஆட்கள் தான் இருக்காங்க. அவங்க இந்த இடத்துல விவசாயம் பண்ணிட்டு இருந்த ஒரு 15 குடும்பங்களுக்கு, ஏன்னா இவங்க வேற எங்கேயாவது தங்கி இருந்தாங்கன்னா வேலைக்கு வந்து போறதுல சில சிரமங்கள், காலதாமதம் ஆகுது அப்படின்றதுக்காக இங்க ஒரு ஓரமா ஒதுக்கி விட்டு இருக்க இடத்துல தான் ஏறக்குறைய ஒரு 13 அடி பள்ளம் இருக்குன்ற மாதிரி தான் கேள்விப்பட்டேன் நான். அதுல இவங்க உழைப்பை கொட்டி தான் அந்த மண்ணை கொட்டி ஏறக்கூடிய இந்த ரோடு மண்ணை கொட்டி இருக்காங்க. அவங்க கொட்டி ஆரம்பத்துல மின் இணைப்பே இல்லாம இந்த பாம்புகள் சந்துகளுக்கு மத்தியில இவங்க வாழ்ந்த ஒரு கொடுமையான சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு. நிறைய உயிரிழப்புகள்லாம் நடந்திருக்கு. இந்த காலகட்டத்துல இன்னைக்கு ஒரு ஏலம்ன்றது வந்து பாத்தீங்கன்னாக்க ஒருதலைபட்சமா எதையோ ஒரு முடிவு பண்ணிட்டு இருக்காங்க. யாருக்கோ அது பணபலம் படைத்தவர்கள் இல்லது அரசியல் உள்நோக்கம் கொண்டவர்களா அப்படின்னு தெரியாது. எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னாக்கா இது ரொம்ப காலமாக வந்து விவசாயம் தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு 3 4 தலைமுறையாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல்லாக விவசாயம் தான். நெல் பயிர் போடுவாங்க, வேர்க்கடலை போடுவாங்க, இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே வேலை செஞ்சவங்க தான் வந்து இதை வந்து அந்த அந்த காணியில் வேலை செஞ்சவங்க தான் இந்த ஒதுக்குப்புறமா ஒரு 13 வீடு கிட்டத்தட்ட அந்த காணி வேலை செஞ்சவங்க, வீட்டு வேலை செஞ்சவங்க, இந்த மாதிரி ஆள் தான் வந்து இங்கே வந்து குடியேறி இருக்காங்க. இது இப்போ என்ன ஆச்சுன்னு தெரியல. இப்போ திடீர்னு பார்த்தா இது ட்ரஸ்ட் லேண்டுன்றாங்க. இப்ப நீங்க பார்த்திருப்பீங்க, அதுல ஒருத்தர் பேசியிருப்பாரு. அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, சார் நான் இங்க வந்து இங்கதான் பிறந்து வளர்ந்தேன். அவருக்கு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 65 67 வயசு இருக்கும். நான் இங்கதான் சார் பிறந்து வளர்ந்தேன்னா, அப்ப 65 ஆண்டுகளுக்கு மேலாக அவர் இருக்காருன்னு நமக்கு தெரியுது. அப்ப இவ்வளவு காலமாக அந்த இடம் வந்து யாருடைய கட்டுப்பாட்டுல இருக்குன்னே தெரியாம இப்போ அவங்க புதிதாக ஒரு விஷயங்கள் வருது. இப்ப நமக்கு விசாரிக்கும் போது கிடைத்த தகவல், இந்த மாதிரி பல பேர்கிட்ட பேசணும்னு வச்சுங்களேன், அந்த நிலத்தை அந்த இடத்த இப்போ எடுக்கணும்னு சொல்லி வரக்கூடியவர்கள் ஏற்கனவே அவங்க இந்த மாதிரி வந்து இந்த பெட்டிங், இந்த ஏல விஷயங்களுக்குள்ள வந்து அந்த ஏலத்தை எடுத்துட்ட பிறகு கட்டக்கூடிய டேவானி தொகைன்னு சொல்லப்படுகிற அந்த டெபாசிட் அமௌண்ட், கூடுதல் தொகை, அந்த பிணை தொகைன்னு சொல்லுவாங்க, வைப்பு தொகைன்னு சொல்லுவாங்க, அந்த வைப்பு தொகையை முறையாக ஒழுங்கா கட்டாம டிஃபால்டரா, அதாவது இவங்க அதுக்கு தகுதி இல்லைன்னு புறக்கணிக்கப்பட்ட ஒதுக்கப்பட்ட நபராகத்தான் பார்க்கப்பட்டவர் மீண்டும் ஏலத்துக்குள்ள வந்திருக்காரு. இந்த ஏலத்தை நடத்தினது யாருன்னு பாத்தீங்கன்னா, மாவட்ட நீதிபதி அந்தஸ்துல இருக்கிற ஒருத்தர் தான் இந்த ஏலத்தை நடத்துறாங்க. இந்த விளம்பரத்திலே வந்து நீங்க ரொம்ப தெளிவா என்ன போட்டிருக்கு அப்படின்னா, அரசு பேராட்சியர் மற்றும் அரசு பொறுப்பு சொத்தாட்சியர் தான் இந்த முழு விஷயத்துக்கும் பொறுப்பாளராக இருக்கிறாங்க. இவங்க தான் இந்த ஏலத்தை நடத்துறாங்க. இந்த சரி ஏலம்ங்க, ஏலம் அப்படின்னா எப்படி நடக்கும்? நீங்க வந்து ஒரு 10 பேரோ 20 பேரோ ஒன்றுக்கு மேற்பட்டவர்கள் அந்த இடத்துக்குள்ள போனாதான் அதுக்கு பேர் ஏலம். யாருமே வரக்கூடாது, நான் ஒருத்த மட்டும்தான் போடுவேன் அப்படின்னா அதுக்கு பேர் என்ன அப்படின்ற கேள்வி நான் வந்து உங்கள் பார்வைக்கு விட்டுறேன். மக்கள் தான் அதிகாரம் மிக்கவர்கள்.
எல்லாத்துக்கும் மேல மக்கள் சக்தி தான் மிகப்பெரிய சக்தி. இதை தாண்டி சாமானியன் போய் நிற்கிற இடம் நீதிமன்றம், நீதித்துறை அவர்களுடைய கவனத்திற்கு இந்த விஷயத்தை நான் விட்டுறேன். ஒரு செய்தியாளராக, ஒரு பத்திரிகையாளராக என்னுடைய சந்தேகத்தை மட்டும் இந்த இடத்துல நான் வந்து முன்வைக்கணும்னு விரும்புறேன். ஒரு ஏல விஷயத்துல என்ன ஏலம் நடக்குது அப்படின்னா, யாருமே அந்த ஏலத்துக்குள்ள கலந்துக்க முடியல. ஒரே ஒரு நபர் தான் கலந்துக்கிறாரு, இல்ல ஒரே ஒரு நிறுவனம் தான் கலந்துக்குது. அப்ப அதுக்கு பேர் என்ன? பதில் தெரியல உங்களுக்கு, எனக்கும் பதில் தெரியலங்க. இதுதான் நடந்திருக்கு. 7ஆம் தேதி இந்த ஏலம் நடத்தப்பட்டிருக்கு. அந்த நடத்தப்பட்ட ஏலத்துல ஒரு நிறுவனம் அவங்க மட்டும் போய் கேட்டிருக்காங்க. அவர்களுக்கு அந்த நிறுவனத்தின் அந்த கேட்ட ஏலத்தொகைக்கு ஏற்கனவே சொல்லப்பட்ட தொகையை விட குறைத்து சொல்லியிருந்தாலும் அவர்களுக்கு அந்த இடம் ஒதுக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இப்ப இந்த ஏலத்துல நான் கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லி இன்னும் சில பேர் முயற்சி எடுத்திருக்காங்க. அவர்கள் போய் அந்த அலுவலகத்தை நாடி, நீங்க வந்து ஏலத்தொகைக்கு எப்படிங்க நாங்க வந்து ஃபார்ம் கொடுக்கறது, எப்படி நான் அப்ளிகேஷன் போடுறது, நான் ஏலத்துல கலந்துக்கணும், அதுக்கு என்ன வழிமுறைகள், அது என்ன விஷயங்கள் சொல்லுங்க அப்படின்னு கேட்கும்போது அவர்களுக்கு முறையான எந்த விதமான வழிகாட்டுதலும் இல்லை அப்படின்றது இன்னும் ஒரு அதிர்ச்சி. இப்ப அப்படி ஏலத்துக்கு நாங்க போறோம்னு சொன்னாங்க, எங்களை அனுமதிக்கலன்னு சொல்லி மீண்டும் நீதிமன்ற கதவை நாடி இருக்கிறார்கள் சிலர். ஒரு பிரச்சனை என்ன இருக்கு அப்படின்னா, இந்த 52 ஏக்கர்னு சொல்லியிருக்கேன் இல்லையா, 52 ஏக்கர்ல அவரவர் கட்டுப்பாட்டுல என்னென்ன விஷயங்கள் இருக்கு, அதற்கு அவர்கள் என்ன ஆவணங்கள் வச்சிருக்காங்களோ அதையெல்லாம் எடுத்துக்கிட்டு நீதிமன்ற படியேறி இருக்காங்க. எனக்கு நான் விசாரிச்ச வகையில கிட்டத்தட்ட ஒரு 25-30 வழக்குகள் தாக்கல் பண்ணிட்டாங்க. இன்னும் பல பேர் வழக்கு போடுவதற்கு காத்திருக்கிறாங்க. 52 ஏக்கருக்குமே வழக்கு இருக்குன்றாங்க. வழக்கமா நம்ம சட்டப்படி என்ன அப்படின்னா, சட்டத்தின் விஷயத்துக்குள்ள எந்த விதமான வில்லங்கங்களோ, எந்த விதமான இடையூறுகளோ, எந்த விதமான ஆக்கிரமிப்போ இல்லை. என்னுடைய கவனத்திற்கு வந்த வகையில சட்டப்படி இந்த இடத்துல எந்த வில்லங்கமும் கிடையாது, எந்த டிஸ்பியூட்டும் கிடையாது, எந்த சிக்கலும் இல்லை. இதை எங்களுடைய முழு கட்டுப்பாட்டுல நாங்க தான் பொசிஷன்ல வச்சிருக்கோம்னு சொல்ற ஒரு இடத்தை தான் ஏலத்திற்கு விட முடியும். ஆனா இந்த இடத்துல இத்தனை வழக்குகள் இருக்கு. பூந்தமல்லி நீதிமன்றத்துல வந்து வழக்கு இருக்கு, ஹைகோர்ட்ல போயிருக்காங்க, வழக்கு போட்டிருக்காங்க. இன்னும் பல இடங்கள்ல தொடர்ச்சியா பல நபர்கள் வழக்கு இருக்கும்போது வழக்குகளை மறைத்து விட்டு, ஏன்னா அந்த விளம்பரத்துல ரொம்ப இப்படி ஒரு வழக்கு இருக்குன்னு சொல்லி அந்த விளம்பரத்துல இல்லவே இல்லை. அது அரசு சார்பில் உயர் நீதிமன்ற வளாகத்தில் இருக்கிற அங்க இருக்கிற அதிகாரம் மிக்கவர்கள் தான் இந்த விளம்பரத்தை கொடுக்குறாங்க. அப்ப சட்டத்துல இருக்கிற பிரச்சனைகள் இருக்கு, இவ்வளவு பிரச்சனை இருக்கு, சட்டப்படி இவ்வளவு சிக்கல் இருக்கு, நீதிமன்றத்துல வழக்கு இருக்குது அப்படின்னு சொல்லுகிற போது அதையெல்லாம் கருத்துல காட்டி வெளிப்படைத்தன்மையாக இந்த ஏலம் ஏன் நடத்தப்படலைன்றது ஒரு கேள்வி. அந்த மக்களும் சரி, சாமானியர்கள் கேட்கிற கேள்வியும், ஒரு பத்திரிகையாளரா நம்ம முன்வைக்கிற விஷயமும், இது வழக்கு இவ்வளவு வழக்குகள் இருக்கு, இந்த வழக்குகளை நீங்கள் எதிர்கொண்டு இதெல்லாம் சரி பண்ணிட்டு நீங்கள் குத்தகை ஏலத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம், ஏன் சொல்லவில்லை என்ற கேள்விக்கு பதில் தெரியல. அதோடு மட்டும் இல்லாம இன்னொரு விஷயம் என்னன்னா, ஏன் மறைச்சிட்டு அவசரமா ஒரே ஒரு நிறுவனத்திற்காக ஏலத்தை நடத்தணும்ன்ற கேள்வி. இந்த 2 கேள்விக்கு பதிலே இல்லாததுனால இது ஏதோ உள்நோக்கத்தோடு, ஒரு அரசியல் செல்வாக்கோடு, யாருக்காகவோ எதற்காகவோ இவ்வளவு அவசரமாக இந்த ஏலம் நடத்தப்பட்டிருப்பதாக எழும்புகிற குற்றச்சாட்டுகளுக்கு முகாந்திரம் இருக்குமோ அப்படின்ற சந்தேகமும் ஒரு பத்திரிகையாளரா நமக்கு எழும்புது. இதற்கெல்லாம் எப்ப விடை கிடைக்கும் நினைக்கிறீங்களா? விரைவில் விடை கிடைக்கும். ஏன்னா எல்லாரும் நீதிமன்ற கதவை நாடி இருக்காங்க. நீதி அரசர்கள் இந்த விஷயங்களை நிச்சயமா உற்று நோக்குவாங்க. அவர்களும் இது போன்ற பல்வேறு விஷயங்களை பார்த்து எது சரி என்பதை அவர்களுடைய பார்வைக்கு வரும்போது இன்னும் பல நியாயங்கள் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக கிடைக்கும்னு சொல்லி நம்புறோம். இன்னும் இது தொடர்பான பல விஷயங்களை நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். இன்னும் வரக்கூடிய விஷயங்கள் என்ன வருதுன்றதை பார்ப்போம். 52 ஏக்கர் அப்படின்றது சர்வ சாதாரணம் கிடையாது. சென்னையை ஒட்டி இருக்கிற இடத்துல இவ்வளவு மிகப்பெரிய காலி இடம் வேறு எங்குமே இல்லை. ஆகவே இது ஏதோ பெரிய ஒரு விஷயத்திற்காக மிகப்பெரிய சக்தி, அரசியல் சக்தியாகவோ செல்வாக்கு படைத்த மனிதர்களுடைய துணையோடோ இந்த விஷயம் வந்து கையில் எடுக்கப்படுகிறது. அதற்காக பல விஷயங்களை அவர்கள் எடுத்து செய்யறாங்களோன்னு சந்தேகம் வருகிறது. இதற்கெல்லாம் சீக்கிரம் விடை கிடைக்கும் நினைக்கிறேன். பொறுத்திருப்போம். மீண்டும் இது தொடர்பான தகவல்களோடு மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.